டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். அதாவது சொல்லுங்க தம்பி, உங்க பேர் என்ன? என் பேர் ராகுல். ராகுல். சரி, உங்க கேள்வி என்ன கேளுங்க. நீங்க திடீர்னு முதலமைச்சர் ஆனா போடுற முதல் கையெழுத்து என்ன? தம்பி வேடிக்கையா பேசுறாப்ல. ஆமா, நீ முதலமைச்சராவது வேடிக்கை. அது என்ன முதலமைச்சர் ஆனா? முதலமைச்சர் ஆயாச்சு, கையெழுத்து போட்டாச்சு. அப்படியாண்ணே? இன்னும் தேர்தலே வரல தம்பி. முதலமைச்சர் ஆயிட்டும் தம்பி. அதாவது 1930 காலங்களில் சுதந்திரத்துக்காக நம்ம போராடணும். ஆனால் நம்ம ஏன் போராடணும், எதுக்காக வெள்ளையர்கள் நம்மளை அடிமைப்படுத்தினாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தாண்டி இந்த கட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம்னா எப்படி? அப்போவே ஒருத்தர் சொன்னார், யார் தெரியுமா? அவரை பற்றி நீங்கள் படிக்கலை. என்ன தெரியுமா சொன்னார்? இந்த தண்ணியெல்லாம் விற்கிற காலம் ஒரு நாள் வரும். இந்த மனிதர்கள்லாம் புறா கூண்டு போல கூடு கட்டி தனித்தனியாக வீடு கட்டி வாழ்வாங்கன்னு அப்பயே சொன்னார். அதெல்லாம் அவங்க படிக்கணும் தம்பி, படிங்க. புரியுதுங்களா? அண்ணே படிச்சு பெரிய ஆளாவுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன், முதலமைச்சரானா என்ன கையெழுத்து என்னன்னு தானே கேட்டேன். தேவையில்லாம சுதந்திரத்துக்கெல்லாம் போயிட்டீங்க. முதலமைச்சரானா தம்பி, முதலமைச்சரானா முதலமைச்சர் தான் கையெழுத்து போடுவேன். என்ன தம்பி, அப்போ முதலமைச்சர் ஆகணும்னா முதலமைச்சர் தான் கையெழுத்து போடணும். அப்போ தான் செல்லும், அப்போ தான் நம்ம முதலமைச்சர் நம்புவாங்க இந்த மக்கள்லாம். பிறக்கும் போது முதலமைச்சர்னு பேர் வச்சாங்களா உங்களுக்கு? தம்பி, உங்கள் பேர் என்ன? என்னுடைய பேர் சைமன். நம்முடைய கட்சிக்கு நீங்கள் வந்து பணி செய்யுங்க, உங்களுக்கு எல்லாம் சிறந்த விளங்கும். இந்த மாதிரி தற்கொலைகள்லாம் எவன்டா இருப்பான்? நான் போய் அங்கே போகிறேன். தமிழக தம்பி, என்னோட கட்சியை பற்றி வெளியில் கேட்டு பாருங்க. காரி துப்புறாங்க. தமிழ்நாட்டிலே 3வது இடம் பிடித்த கட்சி நம்மளுது. புரியுதா? எது ஜெயிக்காம வந்ததுக்கா? உன் கட்சியில் இருக்குது, நான் அவன் கட்சிக்கே போகிறேன். யார் கட்சிக்கு போற நீ? அதுதான் நீ சொல்லுவேன் என் தம்பின்னு. தமிழக தோல்வி. நீ இங்கே வா, தம்பின்ற முறை உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன். புரியுது? சரி, கடைசியாக ஒரு கேள்வி. சொல், கேளுப்பா. உன் கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் இருப்பேனா? சொல். முதலமைச்சரானா உன்னோட 2வது கையெழுத்து என்னது? முதலமைச்சர் ஆனா என்னன்னு கேட்காத தம்பி. முதலமைச்சர் ஆயிட்ட நீங்க இப்படி கேட்கணும். முதலமைச்சரா நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படி கேளுங்க தம்பி. என்ன பண்ண போறீங்க? மைக்க மறைச்சுக்கிட்டா. 2வது கையெழுத்து என் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டுருவேன். அப்புறம் அப்போ மக்களுக்கு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ற மாதிரி இல்லை. கேஸ் எல்லாம் போனதானப்பா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போதான் மக்களுக்கு நல்லா செய்ய முடியும். ஆனால் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சுண்ணே. என்ன போக போகிறேன்? எங்க? ஜெயிலுக்கு. ரொம்ப குசுங்கார பையனாக இருப்பான் போல, மதுரைக்காரனாக இருப்பானோ. அதாவது மக்களே, நாம் தமிழன் தம்பிகளா, வாங்க தம்பிங்களா, நான் பார்த்துக்கிறேன். நல்ல மாட்டுக்கறி ஸ்திரீ நல்லா உடம்பை ஏற்றுங்க. நம்ம கட்சிக்கு யார் வந்தாலும் பயப்படாமல் எதிர்த்து நிற்போம். ஐயோ, என்னடா உங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் வந்துக்கானே? த்ரெட்மில்லாம் வீட்டில் இருக்குது, டெய்லி அண்ணன் எக்ஸசைஸ் பண்ணுகிறேன். என்ன உனக்கு? அறிவு கட்ட இல்லை இல்லை, அது இல்லைண்ணே. இங்கே ஒரு வீடியோ ஒன்று. இப்போ என்ன சொன்ன நீ? என்ன அது இல்லைண்ணே, ஒருத்தவங்களுக்கு கொலை மிரட்டல். அண்ணா உங்களுக்கு ஒருத்தன் கொலை மிரட்டல் விட்டுறலையா? அது உங்களுக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. கொலை மிரட்டல் தானேப்பா? நான் பார்க்காத கொலை மிரட்டலா? எத்தனை பேர்கிட்ட நான் எவ்வளோ சமாளிச்சிருக்கேன். அதுவும் பாருங்க, சின்ன பையன், சின்ன பையன், பேர பாரு ராபின்னு. எதுக்கு இப்போ நீ 52 போலி காமிச்சுனுங்கிற? இல்லைண்ணே, ஃபஸ்ட்டு நீ அது என்ன படிச்சிருக்குன்னு படிச்சு சொல்லு. நாம் ஜிப்ரிஷ் கட்சிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்கள் கட்சியில் ஒருத்தரை இறக்கப் போகிறீர்கள். அதான் நம்ம சேட்டை தான். அதான் நம்ம ஆல்ரெடி இழந்துட்டோமே அவனை. இருங்கண்ணே, என்ன படிக்கப்படா? டேய் சைமன், ஜாக்கிரதை. என்ன என்ன என்ன? இல்லை, இங்கே போட்டுருங்க. அங்கே போட்டுருக்கா? படி படி படி. திரு சைமனின் தலை துண்டாக்கப்படுமா? தலையா? நீ என்ன பயப்படுற? அங்கங்கே தான் ஒன்று மிரட்டினாங்க. ஏன் உங்கள் தொலைக்காட்சி இருந்து கூட ஒன்று அசிங்கம் பார்த்துனாங்க. அதுக்கெல்லாம் பயப்படாத, நீ இதுக்கு பயப்படுறிய? நீ சின்ன பையன். கரெக்ட் தான்டா நீ சொல்றது. அவன் சின்ன பையன் தான்.
அவங்கெல்லாம் ஆல்ரெடி மிரட்டினவங்கலாம் கொஞ்சம் பெரிய ஆளுங்க. அது வந்து சமாளிச்சலாம்னு வச்சுக்கவேன். ஏன்னா நம்மளும் பெரிய ஆளு பற்றியா, சின்ன பசங்க தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. திடீர்னு சொல்லிவிட்டாங்கன்னா எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா. பேசாமல் கமிஷன் ஆஃபீஸர் போயிடலாம், கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஏன்டா அப்படி வச்சிருக்க மூஞ்சியா? ஏன்னா அவன் எவனும் ஒன்று மிரட்டினா குடும்பத்தை நார்னராக கீச்சான், அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படல, அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல. நீ சின்ன பையன் அவன், இதுக்கு போய் இப்படி பண்ற? அது கமிஷனர் கிட்ட போன்ற வாய முடி என்ன கேவலப்படுத்துறியாண்ணா? அண்ணன் சொல்றது செய், புரியுதா? முடிய அப்படி வளர்த்து வச்சிருக்க, முடி உடம்பு எத்தனை சொன்னேன் உன்ன. வா ஒளே விட கமிஷன் ஆஃபீஸ் போலாம், வா சீக்கிரம் வா. கூட ஏறா, அண்ணன் கூட ஏறா, எங்கேயும் போயிடாத. டேய் வந்துட்டோம்ல ஆஃபீஸர். இந்த பேர் எங்கேயும் போயிடாத, யாருன்னே தெரிய மாட்டேங்குது வேற. கமிஷன் ஆஃபீஸு வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க, வெயிட் பண்ணிட்டு போவோம். நம்ம பசங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டில்ல? சொல்லிட்டேண்ணா. டேய் வெளியே ஒரு 4-5 பேர் நிற்க வை, நம்ம காரு கிட்ட ஒரு 2 பேர் நிற்க வை, புரியுதா? அந்த டிரைவர் போய் நிற்க வச்சுருக்க வெளியே. ஆமாம், நீ எங்கேயும் போயிடாத. நீ அப்படியே கூடவே அண்ணன் கூட. சரி, எப்பவுமே நம்ம கூடவே இருப்பான் இந்த பயப்புல. இந்த சேட்டை எங்கே தாண்டா போனான்? அவனை தானே நான் தேடிட்டு இருக்கேன், எங்கே போனான்னு தெரியலாங்க. பைத்தியார போயண்டாம் சாராயிடுறாங்க அப்பப்போ. நீயும் போயிட மாட்டேன்னு. யாரோ ஒருத்தன் வரான்டா, போனோம் பயமாக இருக்குடா. சொல்லுங்க தம்பி. டேய் என்னடா இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான், பைத்தியம் மாதிரி இருக்கான்டாமன். என்னடா பின்னாடி என்னடா சால்வை போட வந்தியா? ஜட்டியில் அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டியா? எங்கள் ஊரில் தான் இப்படி தானே போடுவாங்க. எந்த ஊருங்கண்ணே? ஸ்ட்ராங்காக இருக்குண்ணே, நல்லா இருக்குண்ணே. ஓகேங்கண்ணே, சரி சரி ஓகேண்ணே, ஓகேண்ணே. என்ன தள்ளி விடுற, சீக்கிரம் போ. சொல்கிறா, ஃபோட்டோ எடுக்கணுமா? எடுறா ஃபோட்டோ எடுறா. ஆமாம், உன் கையாண்ட நடுங்குது. ஏறா சீக்கிரம் ஏறா. அப்படியே இருக்குண்ணே. டே பார்க்கதாண்டா அவன் லூசு மாதிரி இருக்கான், கையெல்லாம் உடச்சிட்டு போயிட்டான்டா. இது என்ன இது? என்னடா எதையோ வந்து சால்வன்னு சொல்லி போத்துட்டு போகிறான். என்னடா இந்த கமிஷன் ஆஃபீஸ் நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது. அங்கே எவனோ வரான்டா, குறுன்னு பார்க்குறான் நம்மள. ஐயோ சட்டையெல்லாம் முறுக்குறானே. ஆம் ஜிப்ரிஷ்னா சும்மாவா? எப்படி வச்சுருக்கேன் பாரு செக்கு. இன்னும் இப்படி போனால் அப்படி வரான். ஏய் இப்படி வாடா. ஐயோ ரொம்ப பில்டப் கொடுக்குறானே. சரி என்னன்னு தான் கேட்போம், தைரியமாக இருப்போம்டா. தம்பி தான்டா, தம்பி நம்ம தம்பி. நல்லா இருக்கேன். எடுத்துடா ஃபோட்டோ இவனுக்கும். இந்த பேர் கை நடக்காம அப்புறம் பயப்பட தெரிஞ்சிடும். சரி சரிப்பா சரி. அப்பா ஐ 10 ரூபா. 10 ரூபா போடுறது நாய். இதுக்கு தான் பிச்சைக்காரங்களாம் பாடி கடை வைக்கிறது கிடையாது. வணக்கம் தம்பி. ஐயோ 10 ரூபா வாங்க போயிட்டானே. சொல்லுங்க தம்பி, என்ன வேணும் உங்களுக்கு? ரசிகரா? அது சொல்ல வேண்டியதானடா, இப்படி பயமுறுத்திட்டு இருக்கீங்க. என்னடா வேணும் உனக்கு? ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ வந்து நில்றா இப்படி. டேய் பிச்சைக்கார பயல, டேய் நாயே, டேய் 10 ரூபா நாயே, இங்கே வாடா ஃபோட்டோ எடுத்துரும். 10 ரூபாண்ணா, 10 ரூபா. ஓ இருக்கட்டும் விட்றா, நான் என்கிட்ட 50 ரூபா இருக்குடா, தரேன்டா. ஃபோட்டோ எடுறா எடுறா. பாரு தம்பி எவ்வளோ அழகாக சிரிக்குது, ஃபோட்டோ எடுக்க மாட்டேறா. எடுத்துட்டியா? நன்றி தம்பி. இப்படி வந்து நில்றா. ஏன்டா இப்படி அந்த சாவடிக்க? 10 ரூபா கச்சிச்சடா? 10 கழிச்சுண்ணா. அவன் போட்டது தானே. 5 ரூபா உனக்கு, 5 ரூபா எனக்கு. பிச்சைக்காரன் அப்படி இருக்குதா அது? ஐயோ அப்படியே இவர் அப்படியே ரொம்ப இது. நான் எப்படி நடித்தேன் எடுக்காத மாதிரி. நீ போடலன்னா நான் அழகாக நைஸாக போய் எடுத்துருப்பேன். நான் பிச்சைக்கார மாதிரி பண்ணாதீங்கடா. கமிஷன் ஆஃபீஸ் வந்துருக்கேன். சார் இது கமிஷன் ஆஃபீஸ் வந்திருக்கோம், அது பார்த்துட்டு போயிடும். சார் நம்ம யாருன்னு தெரியலையா? நீ பாருங்க சார்.
இங்கே என்ன நம்ம மரியாதை இல்லை பார்ப்போம். ஏய் கமிஷன் ஆஃபீஸ்க்கு போக போகிறோம், மெதியா வா. ஓகே. ஐயா உள்ளே போய் 10 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு போகிறேன். யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. கான்ஸ்டபிள் டொனேஷன்லாம் கேட்டு வந்தாங்கன்னா வெளியே கொடுத்து அனுப்புங்க. என்ன இங்கே இவ்வளோ தூரம் வெள்ளை சட்டை போட்டு வந்துட்டு டொனேஷன் என்ன இவ்வளோ அசிங்கம் பத்துறான்? ஹலோ இரு கூப்பிட்றாரு அவர். சார் வார் யூ. சொல்லு நான் யாரு? கான்ஸ்டபிள் இவங்க டொனேஷன் கேட்க வரல, மென்டல் ஹாஸ்பிட்டலில் போக வேண்டியவன்னு நினைக்கிறேன். அச்சிக்கிறேன் சார் யாரு தெரியும் சார் ஒரு தெரியல. யூதான் சொல்லு சார், யூதான் சார் நம்ம பெரிய போட்டதா அட்டம் பண்ணவர் இவர் தான். யாரு இவரா? அந்த சன்கட்சியில் அவரு இல்லை சார், இவரு இவரு வந்து அந்த தமிழக தோல்வி கழகத்தில் பெருசாக ஒரு போராட்டம் நடத்தினார். சார் அவருக்கு அண்ணன் செய்வரு, அவரு அண்ணன் செய்வரு. பேரு பேர் தெரியாதா அவனுக்கு? பேர் தெரியாதா? சொல்றேன் சார், இவர் தான் சார் பெரிய அண்ணன், நம்ம சைமன் அண்ணன் சார். இவர் பேச்சு வராது அவருக்கு. ஏன் இவரு பேச மாட்டாரா? என்ன உங்க என் மேடை பேசலாம் பார்த்துக்கான்னு கேளு. சார் இவர் தான் சார் நம்ம பெரிய பேச்சாளர். சார் இடுப்பு சார், உங்களை தெரிஞ்சு சார், இடுப்பு தானே, இடுப்பு கார்த்தி நீங்கள் தானே, உங்களை தெரிஞ்சு சார். இவர் யார் சார்? தேங்க்யூ சார். ஓகே வெளியே போ நான் பேசிக்கிறேன். ஹலோ யா டெல். கம்ப்ளைண்ட் நான் கொடுக்க வந்திருக்கேன். சார் 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 நீங்களா சார்? பாத்தியா, பயம் இருக்கும் எல்லாருக்கும், நம்ம யாருன்னு தெரியும்ல. சார் கான்ஸ்டபிள் அந்த செல்லை ஓப்பன் பண்ணு, உள்ளே போங்க சார். சார் அந்த கேஸு தானே சார், அந்த பொம்பளை கேஸு. போயிடுங்க நீங்களே. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பொம்பளை கேஸ் தான் ஹேண்டில் பண்ணுவீங்களா? சார் உங்கள் மேலே என்ன கேஸ் இருக்கோ அதை தான் சார் நாங்கள் போகிறோம். நான் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் கொஞ்சம் டீட்டெயிலாக கேளுங்க, புரியுதுங்களா? சார் இதை பாருங்கள், ம் எனக்கு இப்போது 3 o'clock வந்து எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நல்லா நானே வந்து இங்கே மஃப்டியில் உட்காந்துட்டுருக்கேன், கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு. சரி உங்களுக்கு என்ன விஷயம் டக்குன்னு சொல்லிட்டு கிளம்புங்க. இப்போ என்ன உங்களுக்கு ஏதாவது பெர்மிஷன் கொடுக்கணுமா? இல்லை. மாநாடு நடத்த போகிறீங்களா? இல்லை. போராட்டம் எங்கேயாவதா? இல்லை. இல்லை எங்கேயாவது ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறீங்களா? இல்லை. ஏதாவது உண்ணாவிரதமா? இல்லை. கருப்பு சட்டை போராட்டமா? இல்லை. அப்புறம் என்ன பின்ன என்னத்துக்கு வந்தீங்க நீங்கள்? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் சார். கம்ப்ளைண்ட். நீங்கள் கம்ப்ளைண்ட் சார்? ஏய் 401 எல்லாம் கேளுங்களேன். உங்கள் மேலே தானே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க. அவ்வளோ பெரிய ஆளா அவர்? யார் அவர்? அதெல்லாம் உங்களை நான் ரொம்ப நாளாக காத்து தேடிட்டு இருந்தேன் சார். நீனா வந்து செல்ல வருவீங்கன்னு. அது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு கொலை மிரட்டல் வந்திருக்கு. வாட்? எஸ், ஒரு கொலை மிரட்டல். த்ரெட்னிங்? ஆமாம். ஹே எல்லாருமே இதாக இருப்பானுங்க சார். உண்மை உங்கள் மேலே சார்? ஆமாம். ஐயோ சார், உங்களை நாங்கள் இழக்க மாட்டோம் சார். என்ன சார்? யார் சார் த்ரெட்னிங் பண்ணது? யார் அந்த ஏதாவது உங்களை வேறு கட்சியிலேருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா? ஏதாவது இல்லை அதாவது யாருன்னா சார் அது வரல, சின்ன பையன் சார். அதை சின்ன பையன் சார். யூ மீன் குட்டி குஞ்சு? அது ஆமாம் சார், அவன் சின்ன பையன்தான். அது யார் என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சார், அதுதான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன். அவனை கண்டுபிடிச்சிட்டு மேலே ஒரு கட்சி தலைவர் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. அவனை பார்த்து பயந்து. ஆமாங்க சார், உங்ககிட்ட கேட்குறேன், தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? கேளுங்க. இந்த மேடையெல்லாம் ஒரு தைரியத்தை பற்றி நீங்கள் பேசுவீங்க. ஆமாம். ஓகேங்களா? ஏய் தம்பி போட் தம்பி, அது வந்து நீ என்ன பண்ண, அது 2 கிலோ அதை சாப்பிடு. என் தம்பி பருத்திக்கிறேன் கார்த்தி மாதிரி நட, அப்படி நட, தினுசா நட. அப்புறம் இன்னொன்று சொல்லுவீங்களே, ஆச்சாரி அடிச்ச அருவா யார் இது பண்ணாலும் வச்சாலும் இறங்கும். இறங்கும். ஏன் சார் இதெல்லாம் நீங்கள் தான் ஆக்சுவலாக சொல்ல போனால் சொல்லி கொடுத்ததே நீங்கள் தானே இதெல்லாம். அப்படி பண்ணு. 12வது முடிச்சிட்டியா? படிக்காத, கட்சியில் வந்து சேர்ந்துரு. படிக்காத. ஏண்டா நானே நிறைய பேர் கிளாஸ் எடுப்பேன், இந்த ஆள் எனக்கு எதுக்குற கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான்? என்கொயரி வைக்க சொல்லு. என்கொயரி வைக்க சொல்லு, அந்த பையன் யாரும் கண்டுபிடிக்க சொல்லு. போ இடுப்பை நீங்கள் போங்க. போய் தொலை. ஒரு மக்கள் ஒரு கோரிக்கை வைக்க வந்தா சார், அது மக்கள், நீங்கள் கட்சி தலைவர், உங்களுக்கே வந்து அதுவும் ஒரு சின்ன பையனை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது நடக்கட்டும் சார், பார்த்து செஞ்சிடலாம் சார்.
என்ன சார் சொல்கிறீங்க? அவன் ஏதாவது பண்ணிட்டானா சார் பண்ணுறது? சார் நீங்கள் யாரு சார் இந்த காலத்து சின்ன பசங்க பற்றி உங்களுக்கு தெரியல, அவன் பார்த்துக்கங்க. தெரியும். என்கொயரி வைங்க சார். அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தான் வைக்கணும். உங்கள் மேலே தான் ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அந்த என்கொயரிக்கு வரீங்களா ஃபஸ்ட்டு? மாட்டிக்கிட்டேன். பிடி வாரண்ட் போட்டால் தான் நீங்கள் இங்கே வர்றது. சரி 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 வாங்க என்கொயரி வைக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்கொயரி இருங்க, வெளியே போயிட்டு வாங்க சார். அதான் சார் பெட்டிஷன் எல்லாத்தையும் லெட்டர் சைன் வாங்கிட்டு வந்துடுறேன். எல்லாரும் ஒத்துக்கிட்டா தானே என்கொயரி ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கனால என்கொயரி ஸ்டார்ட். 301 இந்த ஆள் கட்டி போடு. சாரி சார், நான் போயிட்டு வந்துடுறேன். அப்புறமா நம்ம பார்க்கலாம். நன்றி சார், உங்களை பார்த்து 6 மணிக்கு வாங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே சார். அடடா, ஃப்ராடுக்கார பையன். என்ன இது, நம்ம போய் கம்ப்ளைண்ட் கூட ஏற்றுக்க மாட்றாங்களே, நம்மளே ஓட்டி அனுப்புகிறானுங்க. சரியில்லை, ஏதாவது ஒன்று பண்ணிட வேண்டியதான். நம்ம கட்சிக்கு நிறைய இது பண்ணணும். இந்த சேட்டை பையனை மட்டும் காணவே காணும். இந்த கொலை மேட்டல் வந்ததுலேருந்து அவன் பயந்துட்டானா? வெட்ட பறையிலே அமக்கறி திங்கையிலே. அண்ணே வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்க போல. ஜாலியாக. ம் ஆமா, எங்கே போயிருந்த 2 நாளா? அது வந்துண்ணே, நீ வேற எனக்கும் அந்த இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை. நாம்ஜி பிரிஷ் கட்சிக்கும் என்னோட வலைவலிக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டல. முக்கால்வாசி நான் போடுறதே உனக்காக தான் வீடியோ. ஆமாம், அதனால் நீயே சம்மதம் இல்லைன்ட்ட. சரி ஒரு 3 நாள் அவுட்டிங் போயிட்டு வந்தேன் அந்த பொண்ணு கூட. ஆனால் நீ வீடியோ போட்டிருக்க? அதுதான் உன்னை பற்றி போடாததான்னு சொன்னேன். நான் எல்லாரை பற்றியும் போடுவேன். அவ்வளோ ஆயிடுச்சு உனக்கு? என்ன நீ தானே சொன்ன. இப்போ நான் வீடியோ போடணுமா? போட்டா அண்ணே ரொம்ப சோகத்தில் இருக்கேன். போ சிவா, ஒரு கட்டிங் போடுவோம். சோகமாக இருந்தால் தானே பண்ணுவோம். கட்டிங் போட்டு அந்த பாட்டு பாடுவியே. நீ 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 வராத, நான் பார்த்துக்கிறேன். நான் சரி நீ போய் வாங்கினு வா, நான் இங்கே சைடிஸ் வாங்கி வைக்கிறேன். என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? அண்ணன் ஏன் சோகமாக இருக்குன்னு கேட்க மாட்டியா? மற்றபடி அதுதான். அதுக்கு தான் நீ எப்பவுமே சோகமாக இருப்ப. சரி சொல்லு, என்ன சோகம்? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது? தெரியாதுண்ணே. தெரியாம தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. எல்லா யூடியூப் சேனல் பற்றி தெரியும், எல்லா ப்ரெஸ் எல்லாம் என்ன பேசுறாங்கன்னு தெரியும். இது தெரியாது உனக்கு? இந்த பார், என்ன அந்த மாதிரி பேசாது. நீ உன் பேச்சை நான் என்னைக்குன்னா தட்டியிருக்கேனா? நீ வலையொலிக்கு எனக்கு சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் உன்னை பற்றி நான் வீடியோவே போடுறதில்லை. நான் சும்மா வெறுப்பேச்சிங்க. வீடியோ என்ன நம்மளோட கோவக்கார நம்மளையா? சரி நீ கிளம்பு, உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. ஆமாம் ஆமாம், அதான் சொல்லிட்டியா, இதிலே சொல்லிட்டியா. அதுக்கு என்ன நீ ஓப்பனாகவே சொல்லிட்டு. இனிமேல் நீ அண்ணன் தம்பி கிடையாது. அப்போ மாவு மச்சானா? எப்படி போனால் லாக் பண்ணுறான். சொல்லுண்ணே, என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு? ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போடா. அதான் எனக்கு வேணும். எதுக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்? பேசி முடிச்சோன்னே வெளியே போதானே போகிறேன். நான் உங்க கூட குடும்பத்தை போகிறேன். சரி எதுக்கு வந்த? நான் தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். எதுக்கு நீ வந்த அதை சொல்லு. சரி ஏன் இப்படி கஷ்டப்படுறேன்? என்னாச்சு உனக்கு? என்ன ஃபீல் பண்ணுறேன்? என்னடா அண்ணனை பற்றி என்ன விஷயம் நீ சொல்லு, நான் உனக்கு இது பண்ணுறேன். அண்ணனுக்கு கொலை மிரட்டல் வந்திருக்கு. அது கொலை மிரட்டல்ரா? காமெடி பண்ணாதுண்ணே சும்மா. என்னடா நம்புடா, நிஜமாடா. உனக்கு வருஷம் யாருன்னா ஒருத்தர் கொலை மிரட்டல் விட்றான். இருந்தாலும் நான் செத்துட்டியா நீ? நானே காத்துந்தாங்கிறேன். நானும் இல்லைண்ணே, அவன் சொல்லிட்டு அவனை சும்மா விடுறதா இல்லை, காத்துந்தாங்கிறேன் நான். எனக்கு என்னமோ உன் மேல சந்தேகமா? ஏன் சந்தேகம்? இல்ல இல்ல அவன் பேர் என்னன்னு சொல்லு. இல்ல இல்ல சொல்லு, அவன் பேர் என்னன்னு சொல்லு. குந்தோஷம். இது ஒரு வீடியோ. ஐயோ போயிட்டானே. A few hours later. வீடியோ பாரு, போ என் சேனல் போ, என் சேனல் போ. பாதானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். டேய் ஏன்னா 5 நிமிஷத்துல அந்த கண்டென்ட் போட்டு வந்துட்டேன். பாரு என்னை பற்றி நீ தப்பா நினச்சில. உனக்காக என்ன பண்ணியிருக்கேன் பாரு. நல்லா சேவ் கூட பண்ணாமல் உனக்காக நான் வீடியோ போட்டுக்கிறேன். நல்லா பண்ணுறடா, நல்லா பண்ணுற. வீடியோ பாரு. பார்க்குறேன் இரு. எல்லாருக்குமே வணக்கம். இப்போ நாம்ஜி பிரிஷ் கட்சி தலைவர் சைமன் அவர்களுக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அது குந்தோஷ் அப்படின்ற ஒரு பையன் வந்து ஒரு சின்ன பையன் 4-5 கத்தியை போட்டு சைமன் உன்னோட தலைகள் துண்டாக்கப்படும் கிண்டாக்கப்படும் அப்படிலாம் சொல்லிட்டுருக்காரு. ஆனால் அவரை பற்றி என்ன தெரியும் இவங்களுக்கு? 2010 இப்போ வரைக்கும் எத்தனையோ பேர் அவருக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. பயங்கரமான கட்சிகள்லேருந்து கூட சைமன் அவர்களுக்கு வந்து குறி வச்சாங்க. அப்போ கூட அசராத ஒரே ஆள் வந்து நாம்ஜி பிரிஷ் கட்சி தலைவர் சைமன். இந்த தமிழ்நாட்டிலே இப்போ அவர் வந்து நினைச்சார்னா லட்சக்கணக்கான தொண்டர்களும் தம்பிகளும் அவர்களுக்காக நிற்பார்கள். இவன் ஒரு
பிளக்கா பையன் இவன் வந்து இது பண்ணுறதால இவரை ஒன்றும் இவரோட சாம்ராஜ்யத்தை வந்து சரித்திரவே முடியாது. ஏன்னா பல கட்சிகள்ல இருந்து கூட அவருக்கு வந்து பயங்கரமான கொலை மிரட்டல் இருக்குது. அப்போல்லாம் அவர் கண்டுக்காத ஒரே ஆள் இந்த சின்ன பையனுக்காகலாம் எதுவுமே பண்ண மாட்டார். அடே தம்பி, நான் என்ன சொல்கிறேன், நீ ஏதோ பண்ணிட்ட, ஆனால் எங்கள் அண்ணன்லாம் ஒன்றும் உன்னால் அசைக்கவே முடியாதா. ஏன்னா இப்படிலாம் சொல்லி வச்சுருக்கான். ஆஹா, சும்மாவே ப்ரெஸ்ஸில் கிளின்னு கிளிப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா என்ன கிளி கேட்பான்னு தெரியல. டேய், என்னடா இதெல்லாம்? என்ன யாரும் அப்படிலாம் என்ன மிரட்டலடா. பெரிய பெரிய ஆளுங்களாம் ஒன்றும் என்ன மிரட்டலடா. என்னடா மிரட்டில் தான் அப்படின்னா தான் இந்த பவரு. அட பைத்தியக்கார பையல இப்படி சொன்னீங்கன்னா அப்புறம் ப்ரெஸ் ஆல்ரெடி என்ன கேள்வி கேட்டுக்கிறானுங்க. அவன் மறுபடியும் ஏதாவது அவனா பண்ணிட்டோம், இன்னொரு வீடியோ போட்டுறான் உடனே. உனக்கு கண்டென்ட்டு வீடியோ எல்லாமே என் மூலியமாக கிடைக்குது இல்லை, ஆனால் எனக்கு என்னடா கிடைக்குது? அண்ணான்றேன், உன் கட்சியோட ஐடி விங்கு யாரு? நீ தான். அந்த வேலையை நான் பார்க்கணும்ல. எங்கே அது சம்மந்தமாக ஒரு பைசா கூட தர மாட்டேறிய? அது வீடியோ தான் போடணும், பப்ளிசிட்டி தான் போடணும். உனக்கு காசும் கொடுப்பாங்களா உனக்கு? போ சட்டை போடணும். என்ன பிரச்சனை போடுற? பேசினே இருந்தா இன்னொரு வீடியோ போடுறேன். ஏன்னா மாவீரர் அவருக்குலாம் கராத்தேலாம் தெரியும், கும்புலாம் தெரியும். சரி சரி சரி, நீ எதுவும் கொடுக்க வேணாம். இந்த மாதிரி வீடியோ போடாமல் இருறா, அது போதும்டா. சரி, என்ன ப்ரெஸ் மீட்டுன்னா வெளியே நிற்கிறாங்களா? உள்ளே வந்து இது பண்ணுறாங்க. உள்ளெல்லாம் வேண்டாம்டா, வெளியவே போகணும். என்ன நீ போய் அந்த கும்பு கராத்தே அதெல்லாம் பண்ணிட்டே இருக்கு. உள்ளே கூப்பிட்றேன். அந்த பையன் பயந்து நடுங்கிடணும் சொல்லிட்டேன். ஐயோ, தைரியம் வர வச்சுக்கடா. வீட்டுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா கேட்கணும். சார் ஃபோட்டோகிராஃபி யாரும் வரல சார். என்னையா இந்த நேரத்தில் ஃபோட்டோகிராஃபர் இல்லை, நானே எடுக்கிறேன். வாயா. டேய், எங்கே எடுக்கிற? அப்படியா? ஓகே, இப்படி கொடுக்கட்டா? ப்ரெஸ் போட்டுனேன். ஓ, ப்ரெஸ் போட்டுட்டாரா? சார் உங்களுக்கு என்னென்ன மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் தெரியும் சார்? என்னடா மாட்டு சந்தையில் என்ன வைக்கணும்னு கேட்குறான் அவன். இந்த மாதிரி வித்தெல்லாம் என்ன தெரியும்? ஓ, வித்தை கேட்குறீங்களா தம்பி? வித்தை எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ கலரி வித்தை, குளரி வித்தை, அப்புறம் வந்து நம்ம இந்த அது என்னடா நோக்கு வரும். அந்த வித்தெல்லாம் வந்து பயங்கரமாக பண்ணும். இப்போ கூட என்னால் எங்கள் கண்ணில் பார்த்தே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும், தெரியுங்களா? அப்படியா சார்? ஆமாம். நீங்கள் பண்ணுங்க சார். இப்போ பண்ண முடியாது, அதுக்கு தியானம்லாம் இருக்கணும். தியானம்லாம் இருந்து அது வந்து ஒரு அமைதியான தருணத்தில் இருக்கிறப்ப தான் அதெல்லாம் பண்ண முடியும். அந்த சக்தியை மறுபடியும் எனக்கு வர வைக்கணும்ல. ஓ, எந்த டிவிலேருந்து வரீங்க? உங்கள் டிவி சார். சரி, சொல்லுங்க. என்ன வேணும் சார் உங்களுக்கு சொல்லுங்க. கராத்தே, குன்ஃபு, நோக்கு வர்மம், எல்லா வர்மமும் எல்லாமே உங்களுக்கு தெரியுது சார். ஆமா. ஸோ ஆல் இன் ஆல் பேர் ஒரு பெரிய மகான் நீங்க. ஸோ இவ்வளோ இருந்தும் நீங்க கமிஷனர் ஆஃபீஸில் போய் த்ரெட்டிங் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதானா வந்திருக்கான அவன்? பில்டப்புக்காக வரல. இப்போ அதான் சொல்கிறேன் சார். நீங்கள் வேறு உங்கள் தலைக்காட்சிலேருந்து வந்துட்டீங்க. எப்படியும் நீங்கள் கேள்விக்கு பதில் வாங்கிட்டு தான் போவீங்க. ஆமாம் சார். நான் சொல்கிறேன், அது ஒன்றும் இல்லை தம்பி. அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு கெட்ட உதாரணமாக நம்ம இளைஞர்களுக்கும் நம்ம கட்சியில் இருக்கிற தம்பிகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். ஒரு சின்ன பையன் பயமுத்துனா அப்படின்றதுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டீங்களா சார்? அதுவும் கமிஷனர் ஆஃபீஸ்க்கே போயிட்டீங்களா சார்? ஆனால் விட மாட்டான் போலையே. அதான் தம்பி, அதான் சொல்லிட்டேன்ல, அது வந்து எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது இளைஞர்களுக்கு. அவன் யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. இப்போ அடுத்து என்கொயரியில் வந்து அவன் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு சின்ன பையனாக இருக்கிறான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர். அந்த சின்ன பையனுக்கு நம்ம வருங்கால இளைஞர்கள் அதை பார்த்து கெட்டழியக்கூடாதுல்ல. அதுக்கு நீங்கள் பர்சனலாக அந்த குழந்தைய கூப்பிட்டு என்ன வேணும் அப்படின்னு விசாரிச்சு விட்டுருக்கலாம்ண்ணே சார். எதுக்கு சார் நீங்கள் கமிஷன் ஆஃபீஸுக்கு போக வேண்டிய நிலைமை சார்? அவன் குழந்தைல சார், அது தஜ்ஜல மாதிரி வந்துருக்குது. அது கேட்டுதான் சார். ஆனால் அண்ணன் முன்னாடி எல்லாருமே குழந்தை தானே சார்? ஆமாம், எல்லாத்தையும் தலையாட்டம். ஆமாம் சாமி போட்டு தான் நீ வந்த, எனக்கு சப்போர்ட் பண்ண பேச வரல. அது குழந்தை தான் தம்பி. இந்த குழந்தைங்களுக்கு நம்ம பாதுகாப்புலாம் கொடுத்தாதான்
இருந்தாலும் சமாளிக்கிறான்னு தெரியல. இரு வேற ஏதோ கேள்வி கேட்க போற கரெக்டா? நீ எப்படி அந்த கேள்விக்கு பதில் வாங்க போற? நான் சொன்ன பதில் நீ ஏத்துக்க மாட்ட. நீ உங்கள் தொலைக்காட்சியில் நீ வந்திருக்க. எப்படி நான் வந்து இதெல்லாம் பண்ணேன் அதை பண்ணேன், நான் அவன் கூட ஓடி போனேன், கமிஷன் ஆஃபீஸில் வெளியே வந்து பயந்து போனேன், அப்படி தான் போட போறேன். இல்லை சார், இருக்கிற உண்மையை தான் சார் நாங்கள் போடுவோம். இல்லை அதான் உண்மையே போடுங்க. நன்றி தம்பி, நீங்கள் போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. இப்போ வந்ததுக்கப்புறம் இந்த என்ன தான் தூக்கி போடுங்க. அப்போ அதான் அதே மாதிரி இருந்தாலும் எனக்கு வியாதிக்குதுன்னு போட்டுருங்க. ஏய் இல்லை இப்போ எப்பயோ இருந்தாலும் போடுவாங்க. அது ஒன்று தான் அவன் போடாமல் இருக்கான், அதையும் போட வச்சிருவ போலயே. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.